எம்ஜிஆரின் ஜோடியாக சவுகார் ஜானகி நடிக்காமல் போனது ஏன்? மீண்டும் ராமாபுரம் சென்று வாய்ப்பு கேட்டார் ஏன்? கால் மீது கால் போட்டு அமர்ந்ததால் எம்ஜிஆர் பட வாய்ப்பு இழந்த நடிகை. பணம் படைத்தவன் படப்பிடிப்பில் பாடல் காட்சியில் இடையில் சவுகார் ஜானகியை பார்த்து எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை என்ன? எந்த படத்துக்கு நேரடியாக சென்று எம்ஜிஆரிடம் வாய்ப்பு கேட்டார் சவுகார் ஜானகி? சவுகார் ஜானகி வேண்டாம் என்ற வேடத்தை சரோஜா தேவி கப் என்று பிடித்துக் கொண்டார். ஆனால் அந்த படம் வெற்றியா தோல்வியா? புதிய பறவை படம் பார்த்துவிட்டு சவுகார் ஜானகியை எம்ஜிஆர் போன் செய்து பாராட்டியது ஏன்? எம்ஜிஆர் மனைவிக்காக பெயர் மாற்றிய சவுகார் ஜானகி. டைட்டில் பிரச்சனையில் ஜெயலலிதாவுடன் மோதிய சவுகார் ஜானகி. கை குழந்தையோடு நடிக்க வந்த ஒரே நடிகை. இப்படி பல சம்பவங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நடிகையாக வரும்போதே 3 மாத கை குழந்தையுடன் நடிக்க வந்தவர் சவுகார் ஜானகி. திரையுலகில் தைரியமான யதார்த்த நடிகை என பெயரெடுத்தவர் சவுகார் ஜானகி. நடிகர் என்டிஆர் நடித்த சவுகார் படத்தில் அறிமுகமானார் சவுகார் ஜானகி. சவுகார் படம் 1947ஆம் ஆண்டு வெளியானது. என்டிஆரின் முதல் ஹீரோயினும் சவுகார் ஜானகி தான். திரையுலகில் இவர் நடிக்க வந்த காலத்தில் பிரபல நடிகையாக இருந்தவர் VN ஜானகி. இவர் எம்ஜிஆரின் மனைவி. அதனால் ரசிகர்கள் ஜானகி பெயர் குழப்பத்தில் சவுகார் படத்தில் நடித்ததால் சவுகார் ஜானகி என அழைத்தனர். தமிழ் திரையுலகில் பல்வேறு பாத்திரங்களை பல்வேறு முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ளார் சவுகார் ஜானகி. தமிழகத்தின் 3 முதல்வர்களுடன் கலை பயணத்தில் இணைந்தவர் சவுகார் ஜானகி. கருணாநிதி கதை வசனத்தில் குலக்கொழுந்து படத்தில் நடித்துள்ளார். ஜெயலலிதா எம்ஜிஆருடன் திரைப்படங்களில் நடித்துள்ளார். இது தவிர ஆந்திரா முதல்வர் என்டிஆருடன் நடித்துள்ளார். என்டிஆரின் முதல் கதாநாயகியே சவுகார் ஜானகி தான். சவுகார் ஜானகி தமிழில் நடித்த படங்கள் மிகவும் பிரபலமானவை. எம்ஜிஆருடன் பணம் படைத்தவன், ஒளிவிளக்கு, பெற்றால்தான் பிள்ளையா போன்ற படத்தில் நடித்திருக்கிறார். பெற்றால்தான் பிள்ளையா என்பது 1966ஆம் ஆண்டு வெளிவந்த படம். கிருஷ்ணன் பஞ்சு இயக்கியிருக்கிறார். இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர், சரோஜா தேவி, சவுகார் ஜானகி மற்றும் பலர் நடித்திருந்தனர். 1923ஆம் ஆண்டு வெளியான அமெரிக்க திரைப்படமான தி ஹிட் என்ற படத்தை இது அடிப்படையாக கொண்டது. பெற்றால்தான் பிள்ளையா 9 டிசம்பர் 1966 அன்று வெளியானது. இப்படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது. திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. இது மலையாளத்தில் அஷ்டமி ரோஹிணி என்ற பெயரில் மறு ஆக்கம் செய்யப்பட்டது. கதை சவுகார் ஜானகியை சுற்றி எழுதப்பட்டிருக்கும். கதாநாயகியாக சரோஜாதேவி இருந்தாலும் படம் முழுக்க மெயின் கதையில் சவுகார் ஜானகி தான் அற்புதமாக நடித்திருப்பார். குழந்தை இல்லாத இயக்கத்தில் ஆனந்தனும், எம்ஜிஆர் இல்லாத இயக்கத்தில் குழந்தையும் தவிக்கிறது. இறுதியில் என்ன நடந்தது என்பதே கதை. ஆனந்தனாக எம்ஜிஆர், மோகினியாக சரோஜா தேவி, ஜீவாவாக சவுகார் ஜானகி நடித்திருந்தார். இக்கதையை முதலில் சிவாஜி கணேசனிடம் சொன்னார் எழுத்தாளர் ஆரூர்தாஸ். ஆனால் அவர் ஆர்வம் காட்டவில்லை. பின்னர் கதையை அவர் MG ராமச்சந்திரனிடம் சொல்ல அவர் ஒப்புக்கொண்டார். கிருஷ்ணன் பஞ்சு இரட்டையர்கள் படத்தை இயக்கினர். முதன்மை படப்பிடிப்பு 1964 ஜூனில் தொடங்கியது. வாசு தயாரித்த ஒரே படம் பெற்றால்தான் பிள்ளையா. சவுகார் ஜானகி பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்கள். காவிய தலைவி என்கின்ற சொந்த படத்தை தயாரித்து இரட்டை வேடங்களில் நடித்தார். ஜெமினி கதாநாயகன், பாலச்சந்தர் இயக்கம். இந்த படம் சரியாக போகாமல் தன் கையில் இருந்த ஆந்திராவில் ஒரு சொத்தை விற்று கடனை அடைத்தார். என்டிஆர் அவரை சொந்த படம் எடுத்து பணத்தை இழக்காதே என்று கண்டித்ததாகவும் அப்போது ஒரு தகவல் உண்டு. கண் போன போக்கிலே கால் போகலாமா என்ற அந்த பாடலில் எம்ஜிஆரின் மனைவியாக நடித்த சவுகார் ஜானகி மனோகருடன் சேர்ந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் நடனமாடுவது ரசிகர்களை கவர்ந்தது. இருந்தாலும் அந்த பாடல் காட்சி மிகவும் கவர்ச்சியாக எடுப்பதாக தெரிந்ததால் ஆடை வடிவமைப்பாளரை கூப்பிட்டு இப்படியே அவரை காட்டினால் சவுகார் ஜானகியின் இமேஜ் பாதிக்கப்படும், எனவே வேறு உடை தைத்து கொடுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். உடன் நடிக்கும் நடிகைதானே, எந்த உடை போட்டால் என்ன என்று எம்ஜிஆர் கண்டுகொள்ளாமல் போயிருந்திருக்கலாம். ஆனாலும் பெண்களின் இமேஜ் மதித்து நடப்பவர் எம்ஜிஆர் என்று கூறுகிறார். ஆனாலும் எம்ஜிஆர் மனைவி இன்னொரு ஆடவனுடன் இப்படி ஆடுவதாக என்று படம் பார்த்துவிட்டு வெளியே வந்தவர்கள் புலம்பினார்கள். பணம் படைத்தவன் படத்தில் எல்லா பாடலும் ஹிட்டானாலும் சவுகார் ஜானகி நடித்த பருவத்தில் கொஞ்சம் என்ற பாடல் செம ஹிட்டானது. சவுகார் ஜானகி முன்னணி நடிகையாக மாறிய பின்னர் 1962ஆம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான மாடப்புறா திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த படத்திற்காக தேர்வாகி அட்வான்ஸ் கொடுக்கப்பட்ட நிலையில் படப்பிடிப்புக்கு வந்த சவுகார் ஜானகி கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தார். அப்போது ஸ்டுடியோ உள்ளே எம்ஜிஆரின் கார் நுழைய மற்றவர்களைப் போல் இவரும் எழுந்து நின்று வணக்கம் சொல்லிவிட்டு பின்னர் மீண்டும்
சேரில் அமர்ந்து கொண்டு கால் மேல் கால் போட்டுக்கொண்டு படப்பிடிப்பு துவங்குவதற்காக காத்திருந்தார். கால் மேல் கால் போட்டு அமர்ந்ததால் பிரபல நடிகையை திரைப்படத்திலிருந்து வெளியேற்றிய எம்ஜிஆர். எம்.ஆர். ராதாவும் அந்த படத்தில் நடிக்க அவரை அழைத்த எம்ஜிஆர், இந்த பெண் செய்வது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை, மரியாதை இல்லாமல் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கிறார் என ஏதோ சொல்ல, இதை கேட்ட எம்.ஆர். ராதா, அவர் எங்கோ இங்கிலாந்தில் பிறக்க வேண்டிய இங்கிலீஷ்காரியா இருப்பா, அப்படி உட்கார்ந்து இருக்கிறார், அதில் என்ன தப்பு இருக்கிறது, உண்மையில் ரொம்ப நல்ல பொண்ணு என கூறி சவுகார் ஜானகிக்கு சர்டிபிகேட் கொடுத்துள்ளார். எம்.ஆர். ராதா எவ்வளவு சொல்லியும் அதை காதல் போட்டுக்கொள்ளாத எம்ஜிஆர் கால் மேல் கால் போட்டு அமர்ந்த செயலுக்காக சவுகார் ஜானகியை அந்த படத்திலிருந்தே வெளியேற்றியுள்ளதாக அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. இதைத் தொடர்ந்து மீண்டும் எம்ஜிஆருடன் சுமார் 3 வருடங்கள் கழித்து பணம் படைத்தவன் என்கின்ற படத்தில் சவுகார் ஜானகி இணைந்து நடித்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிலையில் எம்ஜிஆர் மாடப்புறா படத்திலிருந்து தன்னை வெளியேற்றியதற்காக கண்டிப்பாக வருத்தப்பட்டார். ஒளிவிளக்கு படத்தில் விதவை பெண்ணாக எம்ஜிஆரால் காப்பாற்றப்படுபவராகவும், சவுகார் ஜானகி ஒளிவிளக்கு படத்தில் நடித்த பி. சுசீலா பாடிய இறைவா உன் மாளிகையில் பாடல் பின்னர் 1984ஆம் ஆண்டு எம்ஜிஆர் உடல்நலமின்றி இருந்தபோது பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தது. அந்த பாடல் மூலம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தார் சவுகார் ஜானகி. திரையுலகில் தனக்கான காஸ்டியூமை சொந்த செலவிலும், கார், பெட்ரோல், உணவு உள்ளிட்டவற்றை சொந்தமாக செலவு செய்த ஒரே நடிகை சவுகார் ஜானகியாகத்தான் இருப்பார். தமிழகத்தில் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா என 3 முதல்வர்களுடன் கலை பயணத்தை தொடர்ந்தவர் சவுகார் ஜானகி. அவருக்கு 1968ஆம் ஆண்டே கலைமாமணி விருது அண்ணா கையால் கிடைத்தது. ஒளிவிளக்கு 100வது நாளில் எமர்ஜென்சி லைட் ஒன்றை கொடுத்து எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை, பண்பட்ட நடிகை நீங்கள். இதை சவுகார் ஜானகி பல இடங்களில் சொல்லி பெருமைப்பட்டுள்ளார். 70 ஆண்டுகள் கலை பயணத்தை தொடரும் சவுகார் ஜானகி. ஒரு சினிமா பத்திரிகை ஆசிரியர் சவுகார் ஜானகியை பார்க்க அவர் ஒரு பங்களாவுக்கு போயிருக்கிறார். சவுகார் ஜானகி ஒரு ஆளிடம் பேசுவது தெரிந்திருக்கிறது, திட்டிக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் நொடியில் தெரிந்தது. என் முகத்தில் முழிக்காதே என்று ஓடிடு, சகட்டு மேனிக்கு கோபத்துடன் திட்டுவதை பார்த்து அவர் வீட்டை விட்டு மெதுவாக சென்று விடுகிறார். சினிமா பத்திரிகை ஆசிரியர் சவுகார் ஜானகியிடம் கேட்கிறார், அது யாரம்மா? சவுகார் ஜானகி, இஸ் மை ஹஸ்பண்ட் என்கிறார். இப்படித்தான் தன் கோபத்தை வெளிப்படுத்துவார். சவுகார் ஜானகி பானுமதிக்கு தங்கையாக ஏவிஎம்மின் படத்தில் நடித்திருக்கிறார். பானுமதி நடிப்பை மிஞ்சிவிட்டார் என்று பத்திரிகைகள் எழுதியது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்து சூப்பர் ஹிட்டான படங்கள் அதிகம் இருந்தாலும் சில படங்கள் ஏமாற்றத்தை தந்திருக்கின்றன. அதில் ஒன்று மாடப்புறா. பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஏ.வி. மெய்யப்ப செட்டியாரின் மைத்துனர் பி. வள்ளிநாயகன் PVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் மூலம் தயாரித்த படம் இது. இதில் சரோஜாதேவி, எம்.ஆர். ராதா, M.N. நம்பியார், கே. வசந்தி, P.A. ஜெமினி சந்திரா என பலர் நடித்தனர். இந்த படத்தில் முதலில் கதாநாயகியாக நடிக்க இருந்தவர் சவுகார் ஜானகி. சில காரணங்களால் அவர் விலகினார். திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஆனால் உண்மை அதுவல்ல. சவுகார் ஜானகி கதாபாத்திரம் மிகவும் கம்மியாக இருந்தது என்பதுதான் அவர் நடிக்க மறுத்த காரணம். புதுமுக வசந்தியான அவருக்கு கதாபாத்திரம் வலுவாக இருந்தது. இந்த கதாபாத்திரத்தில் நாம் நடித்தால் நிச்சயம் நம் நல்ல பெயர் கிடைக்காது என்று முடிவு செய்தார் சவுகார் ஜானகி. எம்ஜிஆரும் சரி என்று விட்டுவிட்டார். அதன் பிறகு சரோஜாதேவி படத்துக்குள் வந்தார். சரோஜாதேவிக்காக சில காட்சிகள் மாற்றி அமைக்கப்பட்டது. தேனிலவு படம் மூலம் தமிழில் அறிமுகமான தெலுங்கு நடிகை கே. வசந்தி இதில் இன்னொரு நாயகியாக நடித்தார். மலையாளம், கன்னட படங்களிலும் நடித்துள்ள இவர் தமிழில் அவனா இவன், பலே பாண்டியா, பொம்மை என பல படங்களில் நடித்திருக்கிறார். அந்த காலத்தில் BA படித்தவர் இவர். அப்போது அது பெரிய படிப்பு என்பதால் டைட்டிலில் அவர் பெயருக்கு பின்னால் கே. வசந்தி BA என்றே குறிப்பிடுவார்கள். மாடப்புறா படத்திலும் அப்படித்தான். மாடப்புறா படம் பார்த்த ரசிகர்கள் எம்ஜிஆர் மற்றொருவரை திருமணம் செய்து கொள்வது போலவும் அமைக்கப்பட்ட கதையை ரசிகர்கள் அதிகம் விரும்பவில்லை. 1962ஆம் ஆண்டு இதே தேதியில் வெளியான இந்த படம் பெரிய வெற்றியை பெறவில்லை என்றாலும் பாடல்களுக்காகவும் எம்ஜிஆர், M.R. ராதாவின் நடிப்புக்காகவும் இந்த படம் கவனிக்கப்பட்டது. சவுகார் ஜானகிக்காக உருவாக்கப்பட்ட கதையை மாற்றியமைத்து சரோஜாதேவி நடித்திருந்தார். இருந்தாலும் இந்த படம் வெற்றி பட்டியலில் இடம் பிடிக்கவில்லை. புதுமுகம் வசந்தி இந்த படத்தோடு சினிமாவிலிருந்து ஒதுங்கிக் கொண்டார். திமுகவை சேர்ந்த பிரபலமான ஒருவரை இவர் கரம் பிடித்தார். எம்ஜிஆர் தலைமையில் அந்த திருமணம் நடந்தது. கதையும் அதுபோல அமையவில்லை. 67க்கு பிறகு ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஜோடி மிகவும் பிரபலமாக பேசப்பட்டதால் அவர்களை அதிக படங்களில் நடித்தார்கள். ஒளிவிளக்கு திரைப்படம் ஹிந்தியிலிருந்து ரீமேக் செய்தது. ஹிந்தியில் கதாநாயகன் சவுகார் ஜானகியாக நடித்த மீனா குமாரி விதவியாக இருந்தாலும் பரவாயில்லை, திருமணம் செய்து கொள்வார். ஆனால் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் ரசிகர்கள் இதை விரும்ப மாட்டார்கள் என்பதற்காக கதையை மாற்றி ஜெயலலிதாவை எம்ஜிஆர் திருமணம் செய்து கொள்வது போல் மாற்றப்பட்டது.
சவுகார் ஜானகி இறந்து விடுவது போல காட்டப்பட்டிருந்தது. இறக்கும் தருவாயில் சவுகார் ஜானகி எம்ஜிஆர் தாலி கட்டுவது போல கதை பேசப்பட்டது. ஆனால் அதுவும் மாற்றி அமைக்கப்பட்டு எம்ஜிஆர் அவர்கள் சவுகார் ஜானகி படத்துக்கு மாலை போட்டு ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் வணங்குவது போல காட்டி சுபம் போட்டார்கள். எம்ஜிஆர் மற்றும் சவுகார் ஜானகி இணைந்து நடித்த படங்களில் பட்டியலில் முக்கியமானவை ஒளிவிளக்கு, பணம் படைத்தவன், பெற்றால்தான் பிள்ளையா போன்ற படங்கள் உள்ளன. இதில் சவுகார் ஜானகி எம்ஜிஆருடன் பல படங்களில் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளார். மொத்தம் 7 பாடல்கள், அனைத்தும் ஹிட். ஒரிஜினல் கதையான ஹிந்தியில் ஹீரோவுக்கும் விதவைக்கும் இடையே காதல் உருவாவது போலவும் இறுதியில் அது திருமணத்தில் முடிவதாகவும் காட்டியிருந்தார்கள். ஆனால் தமிழில் எம்ஜிஆருக்காக கதையில் மாற்றம் செய்தார்கள். எம்ஜிஆர் குடிகாரர் போல நடித்த படம் இது. அதை யாரும் பின்பற்றிவிடக் கூடாது என்பதற்காகவே தன் மனசாட்சியே தன்னை கேள்வி கேட்பது போல தைரியமாக சொல் நீ மனிதன்தானா என்ற பாடலையும் வைத்திருந்தார். கதைப்படி எம்ஜிஆர் பிழைப்பது கஷ்டம் என்று மருத்துவர் சொல்ல சவுகார் ஜானகி மனமுருகி பாடும் ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன் என்ற பாடல் பிரபலமானது. எம்ஜிஆரின் இயல்பான வள்ளல் குணத்தை வைத்து எழுதப்பட்ட பாடல் இது. நிஜ வாழ்க்கையில் அவர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்ற போது இந்த பாடல் தமிழகம் முழுவதும் ஒலித்தது குறிப்பிடத்தக்கது. மாம்பழத்தோட்டம் ஆகிய பாடல்களும் வரவேற்பை பெற்றன. ஹிந்தியில் விதவை கதாபாத்திரத்தில் மீனா குமாரி நடித்திருப்பார். அந்த கதாபாத்திரத்தை எம்ஜிஆரிடம் கேட்டு பெற்றார். எம்ஜிஆரின் 100வது படம் ஒளிவிளக்கு படம் வெளியான சமயம் தலைவர் புரூக்ளின் மருத்துவமனையில் இருந்தார். ஆனால் படத்தில் பாடல்கள் அனைத்தையும் சூப்பர் ஹிட். ஷூட்டிங்கில் இவருக்கு உடன் நடித்த ஜெயலலிதாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. அந்த படத்தில் நடித்தபோது நான் சீனியர், ஜெயலலிதா அப்போதான் வளர்ந்து வரும் நடிகை. படத்தில் எம்ஜிஆருக்கு பிறகு இவர் பெயரை போடக்கூடாது என ஜெயலலிதாவும் அவரது அம்மா சந்தியாவும் பிரச்சனை செய்தார்கள். தயாரிப்பாளர் வாசன் சவுகார் ஜானகியை அழைத்து பேசினார். இதில் விருப்பம் இல்லை, ஆனால் அவர்கள் நிர்பந்திக்கிறார்கள். இல்லை என்றால் படமே ரிலீஸ் ஆகாது என்கின்ற நிலை என்றார்கள். அதனால் படத்தில் இவர் பெயர் கடைசியில் வரும். இதனால் சவுகார் ஜானகிக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கும் நேரடியாக தகராறு ஏற்பட்டது. அது இவருடைய கரியரையே பாதித்தது. ஆனால் இவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. தமிழ் இல்லை என்றால் தெலுங்கு, கன்னடம் என வாய்ப்பு இருக்கவே இருக்கிறது என விட்டுவிட்டார். 1968ஆம் ஆண்டு இதே நாளில் வெளியான இந்த படம் இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் வெற்றிகரமாக ஓடியது. 1979ஆம் ஆண்டு இலங்கை யாழ்ப்பாணம் ராஜா தியேட்டரில் ரீ-ரிலீஸ் ஆகி இந்த படம் 100 நாள் ஓடி சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது. ஒளிவிளக்கு திரைப்படத்தில் இந்த கதாபாத்திரத்திற்கு பல நடிகைகளை தேடிக்கொண்டிருந்த பொழுதும் சவுகார் ஜானகி ராமாபுரம் சென்று எனக்குத்தான் இந்த வேடம் நடிக்க வேண்டும் என்று விரும்பி கேட்க எம்ஜிஆர் ஓகே சொன்னார். சவுகார் ஜானகிக்கு இந்த வேடம் மிகவும் பொருத்தமாக இருந்தது. இதேபோல நீதி என்ற திரைப்படத்தில் சவுகார் ஜானகி விதவியாக நடித்திருந்தார். அதனால் சலிப்பு அடைந்தார்கள் ரசிகர்கள். அந்த காலத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததா என்ற கேள்விக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, கான்டாக்ட் மட்டுமே இருந்தது, அது அவர்கள் தனிப்பட்ட விஷயம் என்று கூறுகிறார்.